அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஃபெஸ்டிவலை உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மண்டே நைட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அப்படியே கோலம் போடுறது என்னென்ன வேலைலாம் முடிக்க முடியுமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆஃபீஸ் இருந்தனால மார்னிங் ஹரிபரியாக பண்ண தேவையில்லைன்ட்டு ஈவினிங் தான் வந்து சாமி படைச்சோம். ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். மெதுவடைக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டேன். மாவு கன்சிஸ்டன்சிலாம் நல்லா தான் வந்துச்சு. ஆனால் வடை தான் வடை மாதிரி வரலை. என்ன தான் நிறைய டெக்னிக்லாம் பார்த்து வச்சுருந்தாலும் எனக்கு ஒரு டெக்னிக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டு முயற்சியாக இந்த ஃபில்டர் மேலே மாவை வச்சு எண்ணெயில் போட்டேன். ஆனால் அந்த ஃபில்டர்லேருந்தே அந்த மாவு கீழே வரமாட்டேன்ட்டு ரொம்ப தகராறு பண்ணுச்சு. அப்புறம் கையில் தட்டி பார்த்தேன். அப்புறம் கிளாஸோட பின்னாடி எண்ணெய் தடவிட்டு அதில் போட்டாங்க. அது பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே ஒழுங்காக வரல. சரி இவ்வளோ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா மாதிரி போட்டுட்டேன். டேஸ்ட் என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வடை ஷேப்பில் தான் இல்லை. ஷேப்பு முக்கியம் இல்லை, நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக சாப்பிட்டோம். இதுதான் நான் செஞ்ச போண்டா. இது பார்க்க என்னவோ சுமாராக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ரிமைனிங் மாவு எடுத்து வச்சுருக்கேன். என் கசின் ஒரு டெக்னிக் சொல்லியிருக்கா. அதில் நாளைக்கே நான் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சுன்னா நான் அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது விக்கி போயிட்டு பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாமிக்கு பூலாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டோம். இப்படி தான் எங்களோட ஃபெஸ்டிவல் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.